இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிராகன் பால் சீரீஸில் சையன் இன்வென்ஷன் வருவாங்களா, அதுக்கு பதிலாக நருட்டோ வேரியன் மோடில் வந்தால் கோகுவால் எர்த்தை ப்ரிவென்ட் பண்ண முடியுமான்னு தான் பார்க்க போகிறோம். நருட்டோ சீரியஸில் காகியா, மோமோஷிக்கி இவங்க எல்லாருமே எவ்வளோ பவர்னு தெரியும். ஆனால் அவங்க எல்லாருமே சோலார் சிஸ்டம் லெவலில் தான் வருவாங்க. அவங்க எல்லாரையும் சர்பாஸ் பண்ண நருட்டோ மல்டி சோலார் சிஸ்டம் லெவலில் வருவாங்க. கோகுவோட பவர் லெவல் என்னன்னு பார்க்கலாம். கோகுவால் அசால்ட்டாக ஒரு பிளானட்ஸ்லாம் அழிக்க முடியும். ஏன் ஒரு சோலார் சிஸ்டத்தை கூட அல்டிமேட்டாக அழிக்க முடியும். பட் ஆனால் மல்டி சோலார் சிஸ்டம் லெவலில் கோகு வரமாட்டான். ஆனால் ஆதகப்பட்ட கிங் வெஜிட்டாவே பிளானட்டரி லெவல். அவரை சர்பாஸ் பண்ண அவர் சன் மல்டி சோலார் சிஸ்டம் லெவலெலாம் வரமாட்டார். சோலார் சிஸ்டம் லெவல் தான் பிரின்ஸ் வெஜிட்டா. பிரின்ஸ் வெஜிட்டாவோட சண்டை போட்ட கோகு கம்ப்ளீட்டாலாம் ஜெயிச்சிருக்க மாட்டார். ஏன்னா அவரும் ஈக்குவலாக ட்ரெயின் ஆகி தான் விழுந்திருப்பார். ஸோ அதுவும் இத்தனைக்கும் கயோக்கன் யூஸ் பண்ணி இன்ட்டு 4 டைம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணி தான் அவ்வளோ ஈக்குவலாகவே சண்டை போட்டிருக்க முடியும். ஸோ கோகுவோட பேஸ் டிராகன் பால் ஃபார்மில் நருட்டோ பேரியன் மோட தோக்கடிக்கிறதுங்கிறது இம்பாசிபிளான விஷயம்தான். என்னதான் காமேஹாமேஹா எதை யூஸ் பண்ணாலுமே மல்டி சோலார் சிஸ்டம் லெவலில் கோகுவால் வர முடியாது. இதுவே ஃப்ரீஸாவை சண்டை போட்டக்கப்புறம் உள்ள கோகு பேஸ் ஃபார்ம் வேற கதை தான். நருட்டோவெலாம் இன்ஸ்டண்ட்டில் தோக்கடிச்சிட முடியும் அந்த பேஸ் ஃபார்மில். ஆனால் இந்த பேஸ் ஃபார்மில் அப்படி பண்ண முடியாது.